ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அத்தனை பற்றுக்களையும் உதறித்தள்ளிட்டு தன்னை சரணடைஞ்ச கோபிகைகளோட விருப்பத்தை நிறைவேற்றினதையும், அதனால் அவங்களுக்குள்ள தோன்றின சிறுக்கை அகற்றுறதுக்காக திடீர்னு மறைஞ்சிட்டதையும், அதனால் தப்பிச்சு போன கோபிகைகள் தப்பிச்ச தவிப்பையும் கேட்டோம். யமுனையோட மணல் திட்டை அடைஞ்ச அவங்க ஸ்ரீ கிருஷ்ணனோட நினைவிலேயே ஆழ்ந்து அவரை பற்றி பாடினாங்கன்னு சொன்ன சுக மகரிஷி அவங்களோட பாட்டை சொல்கிறார். அன்புக்குரியவரே, நீங்கள் இங்கே பிறந்ததுனால லக்ஷ்மி எப்பவுமே இங்கே தான் தங்கியிருக்கா. அதனால் கோகுலம் மேலும் பெருமை பெற்றது. இதை பாருங்க, நாங்கள் கோபிகைகள் உங்களையே சார்ந்தவங்க, உங்ககிட்டயே உயிரை வச்சவங்க. நாலா பக்கங்களையும் உங்களையே தான் தேடுறோம். நாங்கள் விரும்புகிறதை கொடுக்கிறவரே, நாங்கள் உங்களோட கூலி பெறாத அடிமைகள் இல்லையா? ஷரத்காலத்தில் அழகான குளத்தில் மலர தாமரையோட அழகை திருடுற தங்களோட திருக்கண்களால் எங்களை கொல்றீங்க. இது உங்களுக்கு கொலையா தோணலை? ஆனழகரே, யமுனையோட விஷநீரால நேர்ந்த ஆபத்து, மலைப்பாம்பா வந்த அகாசுரன், இந்திரன் ஏவின பெரும் மழையோட வந்த பேய் காற்று, மின்னல் மாதிரியான காட்டுத்தீ, காளையா வந்த அரிஷ்டன், வியோமாசுரன், இந்த அத்தனை பயத்தில் இருந்தும் ஒவ்வொரு சமயமும் எங்களை காப்பாத்தினீங்க. நீங்கள் யசோதையோட அன்பு புதல்வன் மட்டும் இல்லை, அத்தனை உயிரினங்களோட உலகத்திலையும் ஆத்மாவாக இருக்கிறது நீங்களே தான். உலகத்தை காக்கிறதுக்காக பிரம்மதேவர் தங்களை வேண்டிக்க, அதனால் சாத்வதர்கள்ங்கிற எதுக்களோட குலத்தில் தோன்றியிருக்கீங்க. அன்பரே, சம்சார பயத்தை நீக்கி பயமின்மையை நிலைக்கச் சேரவர் நீங்கள். தங்களோட தாமரை கரங்களால் விரும்பியதை வழங்குகிற திருமகளோட திருக்கரங்களை பற்றினவர் நீங்கள். அந்த திருக்கரங்களை உங்கள் சரணங்களை பட்டிருக்கிற எங்கள் தலைகளில் வச்சு அருள் புரியணும். கோகுலத்தோட துயரை துடைக்கிறவரை, வீரரை, தன் அடியார்களோட சிறுக்கை புன் சிரிப்பால் அழிக்கிறவரை, தோழரை, உங்கள் பணிப்பெண்களான எங்களை ஏற்றுக்கிட்டு உங்கள் தாமரை முகத்தை எங்களுக்கு காட்டுங்க. உங்கள் தாமரை திருவடிகள் தன்னை ஆண்டி வணங்கினவரோட பாவத்தை போக்கும். அது கருணையோட புல்மேற பசுக்களை பின்தொடர்ந்து போகும். அது திருமகள் நித்தியவாசம் செய்கிற இடம். காளியினோட தலையில் கூட அதை வச்சிங்களே, அந்த திருவடிகளை எங்கள் மார்பகங்களில் வச்சு எங்கள் உளத்தில் இருக்கிற காமத்தியை அழிக்கணும். செந்தாமரை கண்ணா, கற்றவங்க மனசை கவருதான இனிமையான சொற்களை பேசுகிற தங்களோட இனிமையான குரலில் மயங்கி நிற்கிற அடிமைகளான எங்களை அந்த திருவாய் அமுதத்தால் பிழைக்க வையுங்க. நீங்கள் தான் நேர ஆச்சே. தங்களோட கதைங்கிற அமுதமானது துயரங்களால் வாடினவங்களை வாழ வைக்கக்கூடியது, கவிஞர்களால் துதிக்கப்படுவது, பாவத்தை போக்கக்கூடியது, கேட்கறதுக்கு இனிமையானது, மங்களமானது, சீர்மிக்கது, எங்கேயும் பரவினது. இதை சொல்கிறவங்க யாரோ அவங்களே இந்த உலகத்தில் ரொம்பவும் புண்ணியம் செஞ்சவங்க. அன்பரே, உங்கள் புன்சிரிப்பு, அன்பு கனிஞ்ச பார்வை, உங்கள் திருவிளையாடல் எல்லாமே நினைக்க நினைக்க மங்களமானது. வஞ்சகரே, தனிமையிலே எங்கள் உள்ளத்தை தொடுற மாதிரி நீங்கள் தந்த உணர்வுகள் எங்கள் உள்ளத்தை கலக்குதே. பசுக்களை மேய்க்கிறதுக்காக கோகுலத்தில் இருந்து நீங்கள் வெளியே போகிறப்ப கல்லும் புல்லும் முள்ளும் குத்தி தங்களோட தாமரை பாதங்கள் நோகுமேன்னு எங்கள் மனசு வேதனைப்படும். மாலை நேரத்தில் காட்டில் இருந்து திரும்பி வர்றப்ப உங்களோட தாமரை முகமானது கருங்கூந்தலால் மறைக்கப்பட்டு கனத்த பொழுது படிஞ்சிருக்கும். அந்த திருமுகத்தை காட்டி எங்கள் மனசில் காம கிளர்ச்சியை தூண்டுறீங்க. உங்களோட தாமரை திருவடிகள் தன்னை அண்டி வணங்குறவரோட விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியது, பிரம்மதேவரால் வழிபடப்பட்டது, பூமியை அழகாக்கக்கூடியது, ஆபத்து காலத்தில் நினைக்கத்தக்கது, மங்களம் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான தங்களோட திருவடிகளை எங்கள் மார்பகங்களில் வச்சு அருளுங்க. உங்கள் திருவாயமுதம் மானிட பிறவி பெற்ற எங்களுக்கு எல்லையில்லாத இன்பத்தை வளர்க்கக்கூடியது, துயரத்தை நீக்கக்கூடியது, புல்லாங்குழலால் முத்தமிடப்பட்டது,
தங்களை தவிர மற்றவற்றின் மேலே இருக்கிற நாட்டத்தை மறக்கச் செய்யக்கூடியது. புல்லாங்குழல் பெற்ற அந்த அமுதத்தை எங்களுக்கும் கொடுக்கணும். நீங்கள் பகல் நேரத்தில் வனத்தில் உலாவறதுக்கு போனப்போ உங்களை பார்க்காம எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் மாதிரி இருக்கும். மாலை நேரத்தில் நீங்கள் திரும்பி வர்றப்ப சுருண்ட கூந்தலோட கூடின அழகான உங்கள் திருமுகத்தை பார்க்குற எங்கள் கண்களை மூடுறதுக்குன்னே இமையை படைச்சானே அந்த பிரம்மதேவன். அவன் ஒரு அறிவற்ற ஜடம் போல. நீங்கள் நம்பி வந்தவங்களை கைவிடாதவர். கணவர், புதல்வர்கள், உற்றார், உறவினர், கூட பிறந்தவங்கன்னு அத்தனை தடையும் மீறி உங்கள் செயலையும் குறிப்பையும் உணர்ந்து உங்கள் வேணுகானத்தில் மயங்கி வந்திருக்கிற பெண்களான எங்களை இந்த இரவு நேரத்தில் வஞ்சகனான உங்களை தவிர வேற யார்தான் கைவிடுவாங்க? கண்ணா, தனிமையில் எங்களோட நீங்கள் பேசின மனசில் இன்ப அலைகளை தொற்றுவிக்கிற நகைச்சுவை பேச்சுக்கள், புன்னகை பூத்து விளங்குற தங்களோட திருமுகம், அன்பு கனிஞ்ச பார்வை, திருமகள் தங்கி விளங்குறவங்க திருமார்பு, இதெல்லாம் பார்த்து எங்கள் மனசு ஆசையால் மேலும் மேலும் மயங்குது. அன்பரே, தங்களோட திருவதாரம் அத்தனை லோகத்துக்கும் மங்களம் அருளக்கூடியது. அது கோகுலத்தில் வசிக்கிற எங்களுக்கும் வனத்தில் வசிக்கிற முனிவர்களுக்கும் ஏற்படுற தீவினைகளை சுட்டு எரிக்கிறதுக்காக இல்லையா? உங்களை சேர்ந்தவங்களோட மன வருத்தத்தை போக்குறதுக்கு மருந்து எதனும் இருந்தால் அதை உங்ககிட்டயே அன்பு கொண்ட எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருளுங்க. அன்பரே, தங்களோட தாமரை திருவடிகள் நோகுமோன்னு பயந்துக்கிட்டு கடினமான மார்பகங்களில் ரொம்பவும் மெல்லத்தான் வச்சுக்குவோம். அப்படி இருக்கிறப்ப அந்த திருவடிகள் கொண்டு காற்றில் நடக்கிறீங்களே, கூரான சின்ன கற்களால் இடிப்பட்டு தங்களோட அந்த திருவடிகள் வருந்தாதான் இதை பார்த்து உங்களையே உயிராக கொண்டு எங்கள் மனசு கலங்குதே. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 31வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.